இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், 10 போல் மிளகு, 1/2 ஸ்பூன் கல் உப்பு, ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மண் சட்டி நல்லா கழுவிட்டு அது சூடு ஏறோடனே ஒரு கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, ஒரு பூண்டு, நம்ம அரைச்ச மசாலா தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி போல் திக்காக கரைச்ச புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிறப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவே எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக திக்காக நல்ல சாறு திக்காக சூப்பராக ரெடி ஆகிடும். மறுபடியும் மூடி 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக ருசியாக சூப்பராக தயாராகிடும். நீங்கள் இந்த ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாம் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமம் கட்டும். வாழ்க வளமுடன்.